படிப்பை வைங்க, வேலைக்கு சேர்வதுதான் பார்க்கிறேன். மீண்டும் ஒரு கஷ்டம் பிளஸ் டூ வரைக்கும் உள்ளது உங்க வாழ்க்கையை பார்க்குவாங்க. இன்றிலிருந்து நீங்க இந்த 3 years கோர்ஸ் படிக்கிறது வந்து பார்ட் 2, அடுத்து வேலைக்கு சேர்வது வந்து பார்ட் 3. பார்ட் 1 தான் பண்ணிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லா. இப்ப பார்ட் 2 உங்க வாழ்க்கையில நிச்சயம் வந்து பார்ட் 2 தான். ஏங்க இந்த பார்ட் 2ல நீங்க எந்தெந்த 3 வருஷம் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி 100 வயது தாண்டி வாழ்வதற்கு உதவி செய்ய போவது இந்த கல்லூரி படிப்பு மட்டும்தான். நீங்கள் சொல்றேன், கல்லூரி படிப்பு இந்த 3 வருடம் என்ன படிக்கிறீங்களோ இதுதான் நீங்க 100 வயது தாண்டி வாழ்வதற்கு வழிவகை செய்ய போகிறது. இந்த 3 ஆண்டு படிப்பு வாழ்க்கலாம். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, ஏன் சார் அப்ப நான் பிளஸ் 2 வரைக்கும் படிச்சதெல்லாம் படிப்பே கிடையாதா? காலேஜ் படிப்பு மட்டும் உயர்த்தி பிடிக்கிறீங்க. அதுக்கு போது சொல்றேன், பிளஸ் 2 வரைக்கும் படிப்பு என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. பிளஸ் 2 வரைக்கும் படிப்பு அஸ்திவார படிப்பு மட்டும்தான். அது ஒரு அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தை நம்ம வந்து கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க, போய் மீறிக்க முடியாது. அஸ்திவாரத்தை போய் நம்ம மீறிக்க முடியாது. அதுக்கு மேல செலவு வேணும், தாங்க கோர்ஸ் பண்ணணும், கடல் போய் தங்கங்கள் இருக்குது. இந்த மாதிரி இருந்தா தான் அந்த வீடு இருக்கிறது முழுமை அடையும். ஆக முழுமை அடையக்கூடிய வீடை தருவது இந்த 3 ஆண்டு படிக்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்றேன், நடைமுறை உதாரணம். நீங்க பிளஸ் 2 வரைக்கும் மட்டும் வச்ச படிப்பு வச்சு வேளாண் எழுதி முடியாது. ஒரு அவசரத்தை பத்தி நம்ம என்ன செய்யணும்னா பிரைவேட் கம்பெனிகளை சேரணும். ஒரு டிடிஎஸ் லோன் தான் பெரிய கம்பெனிகள்ல பெரிய மில்லுகள்ல நீங்க ஒரு வேலைக்கு சேர முயற்சி எடுக்கிறீங்க. ராம்கோஸ் மில்லு, ராம்கோ மில்லு, அதே போல இப்ப நான் சொன்னேன் டிடிஎஸ் கம்பெனி, இதுல ஒரு வேலை செய்ய முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா பிளஸ் 2 படிச்சா கவனிங்க, பியூன் வேலைக்குதான் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு அடிப்படை குவாலிபிகேஷன் பியூன் வேலைக்கு பிளஸ் 2 வந்து மினிமம் குவாலிபிகேஷன் பிக்ஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பெரிய ஆகணும்னா நம்ம டிகிரி படிப்பு வச்சிருந்தாட்டேன், அந்த 3 ஆண்டு படிப்பை வச்சிருந்தேன் நம்ம முழுமை பெற்ற வாழ்க்கையை வாழ முடியணும். ஆக இது உதாரணமா சொல்றேன். இந்த 3 ஆண்டு படிப்பு அழுத்தம் குத்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, போர் அடிக்கலாம். என்ன சார் அப்படி ஒரு விசேஷம்? ஒரே வார்த்தையில சொல்றேங்க, அதுக்காக கம்மிங்க. நீங்க இந்த 3 ஆண்டு படிப்பை செம்படை சிறப்பாக படித்து முடித்து விட்டால் ஐஏஎஸ் தேர்வு எழுதவே தகுதி பெற்றவராக மாறிவிடுகிறீர்கள். ஐஏஎஸ் தேர்வுக்கே எனி டிகிரி போதும். அப்ப இந்த 3 ஆண்டு படிப்பை முழுமையாக அற்புதமாக அருமையாக படித்து விட்டீர்கள் என்றால் ஐஏஎஸ் தேர்வு எழுதவே தகுதி பெற்றவராக ஆகும் பொழுது அதற்கு கீழ் உள்ள அனைத்து பதவிகளுக்கும் இந்த டிகிரி குவாலிபிகேஷன் போதுமானது. ஐஏஎஸ் அதான் கேட்டாங்க. இப்படி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல இன்னொன்னு நீங்க மனசுல இருந்தா அது பெரிய ரொம்ப போட்டு அழிச்சிருக்கு. எப்படி தெரியுமா? அப்பாடா பிளஸ் 2 வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா காலேஜ் சேரலாம், ஒரு டைம் மட்டும் குயிக்கிட்டு ஓடியாருனா காலேஜுக்கு இன்னும் ஒரு சுற்றுலா வர மாதிரி வரலாம். பஸ் நிக்கிற வரைக்கும் நாங்க ஏற்பாடுலாம். பஸ் நடக்க கொஞ்சம் தூரம் போன உடனே அவை போடி நோக்கி ஏறுவோம். எப்போதுமே